கிளந்தான் மாநிலம் வளர்ந்த முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்றால் அம்மாநிலத்தின் நில உரிமை மண்ணின் மைந்தர்களான இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே இருப்பதை பாஸ் கட்சி உறுதிப்படுத்தி வருவதாக அக்கட்சியின் உதவி தலைவர் ததஸ்ரீ அமார் முகமது அமார் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கிளந்தானின் வரலாற்றில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இருப்பதால் கிளந்தான் மாநிலத்தின் நிலங்கள் குறித்தும் இஸ்லாமியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கிளந்தான் மாநில துணை மந்திரி பசாருமான டதஸ்ரீ அமார் முகமது அமார் அப்துல்லா வலியுறுத்தினார். கிளந்தான் மாநிலம் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருப்பதை சிங்கப்பூரின் முன்னாள் அதிபர் லீ குவான் யூ, அப்போதைய கிளந்தான் மாநில மந்திரி பசாரான துவான் குரு தான் ஸ்ரீ நிக் அப்துல் அசீஸ் நிக் மாட்டிடம் தெரிவித்திருப்பதாக டத்துஸ்ரீ அமார் முகமது அமார் அப்துல்லா தெரிவித்தார். வளர்ச்சி அடைந்த சிங்கப்பூர் கிளந்தான் மாநிலத்தின் வளர்ச்சியை கண்டு வியக்க முக்கிய காரணம் கிளந்தானில் உள்ள இஸ்லாமியர்கள் தான் என்றும், மாநிலத்தின் சொத்தாக அதன் நிலத்தை கட்டிக்காத்து வருவதால் இப்பெருமையை இஸ்லாமியர்கள் அடைந்திருப்பதாகவும் அவர் விளக்கினார். கிளந்தானின் பெரும்பாலான நிலங்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே என்பதில் கிளந்தான் மாநில அரசு உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.